நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயத்தின் மகிமை. கருப்பு அன்னத்தின் கதை. புனித நகரமான காசியில் வேத ஞானமும் கட்டுப்பாடும் சிவபெருமானிடம் உள்ள அசைக்க முடியாத பக்தியும் அமைதியும் புலமையும் பெற்ற ஒரு பிராமணர் தீரபுத்தி என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தார். அவருடைய வழிபாட்டின் தூய்மையால் சிவபெருமான் எப்போதும் அவரை வழி நடத்தியும் பாதுகாத்தும் வந்தார். சிவபெருமானின் பக்தர்களில் ஒருவரான பிருங்கிரிதி தீரபுத்தியின் மீது இறைவன் காட்டும் விசேஷமான அருளைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அதன் காரணத்தை அறிய விரும்பி அவர் பணிவுடன் சிவபெருமானிடம் கேட்டார். அப்போது சிவபெருமான் கூறினார், ஒரு காலத்தில் நான் கைலாய மலையின் பின்புறத்தில் உள்ள பன்னக வனத்தில் அமர்ந்திருந்த போது திடீரென ஒரு பெரும் புயல் எழுந்தது. அச்சமயம் மழை மேகம் போன்ற கரிய நிறம் கொண்ட அன்னத்தை போன்ற மிகப்பெரிய பறவை என் முன்னே இறங்கி வந்தது. ஒளி வீசும் ஒரு தாமரையை எனக்கு அர்ப்பணித்தது. அது மிகுந்த பணிவுடன் என்னை புகழ்ந்து அமைதியாக நின்றது. நான் அதனை நோக்கி, நீ அன்னமாக தோன்றுகிறாய், ஆனால் உன் நிறம் மட்டும் காகை போன்று கருமையாக உள்ளது, நீ யார் என்று கேட்டேன். அந்த பறவை கூறியது, நான் பிரம்மதேவரின் வாகனமான ஹம்சன். என் வீழ்ச்சிக்கான காரணத்தை தாங்கள் கேட்க வேண்டும். சௌராஷ்டிர தேசத்தருகே தாமரைகள் நிறைந்த ஒரு தெய்வீக குளத்தின் மேலே நான் பறந்து கொண்டிருந்தேன். திடீரென என் வெண்மை வடிவம் மறைந்து நான் கரிய நிறம் கொண்டவனாக மாறினேன். அச்சமயம் அந்த குளத்திலிருந்து ஒரு தெய்வீக ஸ்திரீ வெளிப்பட்டாள். நான் மேலே பறந்தபோது அறியாமலேயே அவளை அவமதித்ததால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டது என்று அவள் கூறினாள். பின் அவள் தன் முன் பிறவி கதையை சொன்னாள். 3 பிறவிகளுக்கு முன் அவள் சரோஜவதனா என்ற பெயருடைய ஒரு பத்தினி, பிராமண ஸ்திரீ. கணவனுக்கு செய்த சேவையில் ஒரு சிறிய தவறினால் அவள் ஒரு பறவையாக பிறக்க சபிக்கப்பட்டாள். அந்த பிறவியில் சில முனிவர்கள் அவளை ஒரு ஆசிரமத்துக்கு கொண்டு சென்று ஒரு முனிவரின் மகள் அவளை பாதுகாத்து வளர்த்தாள். அந்த ஆசிரமத்தில் அவள் பறவையாக இருந்தபோதும் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை அடிக்கடி கேட்கும் பாக்கியத்தை பெற்றாள். அதன் பலனாக அடுத்த பிறவியில் அவள் பத்மாவதி என்ற அப்சரஸாக பிறந்தாள். பின்னர் தெய்வீக மலர் விமானத்தில் விண்ணில் பயணித்து கொண்டிருந்த பத்மாவதி கீழே ஒளி தரும் தாமரைகள் நிறைந்த ஒரு குளத்தை கண்டாள். அதன் அழகில் ஈர்க்கப்பட்டு அவள் அங்கு இறங்கி நீராடினாள். அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக துர்வாச முனிவர் அங்கு வந்தார். முனிவரை பார்த்தவுடன் வெட்கமும் அச்சமும் கொண்ட பத்மாவதி தன் பாவனையை பாதுகாக்க எண்ணினாள். அவருடைய பார்வையிலிருந்து தன்னை மறைக்க அவள் உடனே நீரின் மீது 5 தாமரைகளாக மாறினாள். 2 கைகளுக்காக, 2 கால்களுக்காக, 1 உடலின் மையப்பகுதியை சுட்டிக்காட்டுவதற்காக. இதை திட்டமிட்டு ஏமாற்றம் திட்டம் என எண்ணிய துர்வாசர் கோபமடைந்து அவளை 100 ஆண்டுகள் அதே நிலையில் இருக்க சபித்தார். அப்போது அவள் கரிய அன்னத்திடம் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை முழுமையாக பாராயணம் செய்தாள். அந்த கணமே அவள் சுத்தியடைந்து வைகுண்டத்தை அடைந்தாள். அன்னமும் தன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான். அந்த அன்னன் பின்னர் தன் உடலை விட்டு தீரபுத்தியாக மறுபிறவி எடுத்தான். சிறு வயதிலிருந்தே அவன் இடைவிடாது பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை ஜபித்து வந்தான். அவனிடமிருந்து அதை கேட்பவர்கள் பாவிகளானாலும் சங்கு சக்கரம் தாங்கிய ஸ்ரீ விஷ்ணுவின் தரிசனத்தை உறுதியாக பெற்றனர். இதனால்தான் என்று சிவபெருமான் கூறினார், நான் எப்போதும் தீரபுத்தியின் அருகிலேயே இருந்து அவனை பாதுகாத்தும் சேவித்தும் வருகிறேன். ஆண் அல்லது பெண், கிரகஸ்தன் அல்லது சந்நியாசி, பண்டிதன் அல்லது அறியாதவன், யாராக இருந்தாலும் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை கேட்பவரோ பாராயணம் செய்பவரோ ஸ்ரீ விஷ்ணுவின் நேரடி தரிசனத்தை அடைவார். இந்த விபூதி யோகத்தின் மகிமை பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயம் பரம்பொருளின் பரவலை அனைத்து படைப்புகளிலும் வெளிப்படுத்துகிறது. அதன் ஸ்மரணம் பாவங்களை அழிக்கின்றது, சாபங்களை நீக்குகின்றது,
பிறவிகளை தூய்மைப்படுத்துகிறது, உன்னத பக்தியை எழுப்புகிறது. பத்ம புராணம் இவ்வாறு அறிவிக்கிறது. நம்பிக்கையுடன் 10ஆம் அத்தியாயத்தை கேட்பவனோ பாராயணம் செய்பவனோ பரமபதியான இறைவனின் உச்ச தரிசனத்தை அடைவான். நாராயண நாராயண.